சென்னை திருவான்மியூரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2004-2006 ஆண்டு 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு படித்த பழைய மாணவர்கள் மீண்டும் ஒன்றாக சந்திக்கும் நிகழ்ச்சி மறக்குமா நெஞ்சம் என்ற தலைப்பில் அதே பள்ளியின் வளாகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நிகழ்வின் தொடக்கமாக அவர்களுடன் பயின்று மறைந்த முன்னாள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் பள்ளியில் படித்து உயர்ந்த நிலையை எட்டிய பலரும் தங்களது நினைவுகளை பரவசத்துடன் பேசி மகிழ்ந்தனர். தாங்கள் அமர்ந்து படித்த வகுப்பறைகள், ஓடி விளையாடிய மைதானம் என ஒவ்வொரு இடத்திற்கும் சென்ற புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். இதில் கலந்து கொண்ட மாணவிகள் அனைவரும் அன்றைய காலகட்டத்தில் சாப்பிட்ட மிட்டாய் வகைகளையும் ருசித்து சாப்பிட்டனர். அது மட்டும் அல்லாமல் தங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்த முன்னாள் ஆசிரியர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து அவர்களுடன் நெகிழ்ச்சியுடன் உரையாடினர். மேலும் இந்த விழாவில் பங்கேற்ற பழைய மாணவர்கள் முன்னாள் ஆசிரியர்களின் காலில் விழுந்து வணங்கி வாழ்த்து பெற்றனர். மேலும் ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசுகளையும் வழங்கி கௌரவித்தனர். தொடர்ந்து ஆசிரியர்களுடன் இணைந்து மாணவ மாணவியர்கள் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். தங்களால் முயன்ற உதவிகளை பள்ளிக்கு தொடர்ந்து செய்ய காத்திருப்பதாக முன்னாள் மாணவர்கள் உறுதி அளித்தனர். நிகழ்வின் சிறப்பு அம்சமாக மறைந்த 10ஆம் வகுப்பு கணித ஆசிரியை கௌசல்யாவை AI தொழில்நுட்பத்தின் மூலம் மாணவர்களுக்கு வாழ்த்து சொல்லும் காட்சி திரையிடப்பட்டது. இந்த காணொளியை கண்ட மாணவிகள் சிறிது நேரம் கண்ணீருடன் ஆசிரியைக்கு அஞ்சலி செலுத்தினர்.